ரூபாய்க்கு 16. வாய் மேல போடுறோம் வாய் மேல போடுறோம் ஓ வாய் மேல போடுறான். பெருத்த சாபத்தை கொடுத்து விடுவேன். ஆறு நானு நீ எனக்கு ஆமா ஆமாடா குளுத்துவேன். மாமாட்டவன் சாபத்தை தூக்கிட்டு ஏண்டா அப்ப வந்து நான் உனக்கு சாபம் கொடுக்க மாட்டேனா? என் சாபத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன சொல்லுங்க சாபத்தை பத்தி எனக்கு தெரியல. ஏண்டா என்ன சாபமா? என்ன சாபமா? பெருத்த பாறாங்கல்ல போடா. என்கிட்ட மொன்ன ஒளி இருக்குது. சின்ன சின்னதா வடிச்சு பீப்பால்ற பொம்பளைங்களுக்கு சூத்தோடி கொடுத்துருவேன். அவளத்திரம் முடிச்சவன ஈஸா முடிச்சிருப்பேன். அவளச்சிரம் ஏய் ஆரம்பத்து சொல்றேன். ஏய் அப்ப இதுக்கு எங்க பாத்தியா? அப்படியா? ஒரு பெருத்த நெருப்பாக போக கிடவதி. நான் மோத்திரத்தை விட்டு பேசிட்டு கூட அப்படி இருந்தாலும் இந்த சாபத்தை நீ அஞ்ச மாட்ட. அப்படி என்றால் கொட்டை கழுதையாக போடா. ஏன் என்ன காரணம்? ரெண்டு கையும் பிடிக்கிறேன். எனக்கு ஜாப் மட்டும் வேண்டாம். ஏண்டா பட்ட காலத்தை ஜாப் வேண்டாம். ஏண்டா வேண்டாம்னா வேண்டாம். இது வரைக்கும் எல்லா சாபத்தையும் கொடுத்து எல்லா சாபத்தையும் அலட்சியப்படுத்தினாய். ஆனா இந்த பொட்டை கலந்த சாபம் கொடுக்கும் போது மட்டும் வேண்டாம் சொல்ற காரணம் என்ன? பொட்ட கலதுக்கு பொட்ட கலதை. ஏய் அவன் பொட்டை கலதை. அந்த பொட்ட கலதை இருக்குதே கலதை. பொட்ட கலதைக்கு 4 காலு. அது கடுவங்கலதை இருக்குதே கலதை. இல்ல கலதையே சொல்றேன். அந்த ஆம்பளை கலதை. அந்த ஆம்பளை கலதைக்கு 4 காலு. இருப்பது 4 காலுதான். ஏன புண்டையா நீ? நீ பாட்டு பேசிட்டு எங்க அப்பனுடைய படைப்பில் வந்த ஜீவன்கள் அனைத்தும் 2 கால்கள் 4 காலு. இந்த 4 கால் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பொட்ட கலதைக்கு 4 கால் நான் ஏத்துக்குவேன். சரி இந்த ஆம்பளை கலதைக்கு 4 காலு. 4 காலு தான்டா. எப்படின்னு மட்டும் எப்படி? இப்ப என்ன ஒரு கலதையா வச்சுக்கா கலதை. கலதையே சொல்றேன். சரி சரி நான் ஒரு பொட்ட கலதை. சரி முன்னாடி 2 காலு பின்னாடி 2 காலு. நாளாச்சா? இப்ப என்னைய ஒரு கடுவு கலதையா நினைச்சுக்க. சரி யாரு இப்படி கடுவு கலதை நானு. சரி முன்னாடி 2 காலு பின்னாடி 2 காலு பின்னாடி காலு சந்தல ஒரு அரை முளத்துக்கு அந்த அரை கால் தொங்குதுங்க. அது ரோட்ல இழுத்துக்கிட்டு தெரியுதுங்க. அது கால் இல்லடா, உணர்ச்சி அடையக்கூடிய பொருள். அந்த பொருள் தான் அந்த அந்த கால வயசு பட்ட காலத்தை பிடிச்சி ஓத்து விட்டுருதுங்க. பயந்துக்குதுங்கிற அந்த காலத்தை சாப்ப வேணாங்கிற ஏதாவது பேச என்கிட்ட. ஆமா நாட்டுக்கு நாடு மகாநாடு வேறு புகழ சிறந்த அளவுள்ள தாய் திருநாடு என்ன ஊரு? முருங்கப்பட்டி. படத்தை சொல்லையா? முருங்கப்பட்டி. முருங்கப்பட்டி என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடாக வேண்டும். ஆண்களவர் தப்பமார்களுக்கும் பெண்களவர் தாய்மார்களுக்கும் சிறியோர் பெரியோர் யாவற்ற பேர்களுக்கும் நமது வெற்றி விநாயகர் கலை குழுவின் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சொந்தமான தாய் திருநாடாக வேண்டும். நமக்காக 35 சம்பளத்தை கொடுத்து அப்பளம் முப்பளத்தோட அன்னமணித்த அன்பு உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்கும் இந்த ரசிக பெருமக்களும் எட்டு முகம் போனாலும் தங்க முகமாகி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாகி வாழ வேண்டும் என்று சொல்லி காளியம்மனை வேண்டுகிறேன். ராமஜெயம். அப்படி இருந்தாலும் இந்த காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று வைத்திருக்கிற நாடகம் என்ன? வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய காளி மாறி சண்டை. காளி மாறி சண்டை குணசீலர் பட்டாபிஷேகம் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்ய வேண்டும் அல்லவா?
பரமானந்தம், என்னுடைய பேர் நமக்கு வஜிரித்தேனே செவி என்ற காதில் நுழைந்ததா என்ன? எனக்கு நுழையாது. எப்படி? இந்த காது சீக்காது, இந்த காது கேட்காது. பரமானந்தம், என் பேர்தான் உங்க பேர்தான் திருபுவனத்தை ஒரு நொடிக்கும் சுற்றி வரக்கூடிய, கோவலத்தை ஒரு நொடிக்குள்ள சுற்றி வரக்கூடிய திரிலோக சஞ்சாரி என்று சொல்லக்கூடிய என் பேரோ நாரத மகாமுனிவர். உங்கள் பெயரோ நாரத மகாமுனிவர். அப்படி நாரதராக இருந்தாலும் இருப்பினும் உங்களை பெத்தாங்களே உங்கள் தாய் தந்தை யார் சொல்ல வேண்டும் அல்லவா? என் பேர் நாரத மகாமுனிவராக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் அகித்திர சுமந்து வெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் தெரியுமா? என் தந்தையார பிரம்மதேவன். பிரம்மதேவன் உண்மைதான். தாய் கலைவாணி சரஸ்வதி. தாயோ கலைவாணி சேர்த்து பூச்சி கல்விக்கு அதிபதியா விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி என் தாயாக வேண்டும். அப்ப பிரம்மதேவா ஏய், பிரம்மதேவன் தான் ஏங்க பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில் படைத்தவர். ஏங்க அந்த வெத்தையும் அப்பா சொல்லி எனக்கு கத்து கொடுக்க சொல்றியா? பிண்ட பிடிக்கிறது. ஏய், பிண்டமடா, அது கைக்கு சிக்குமா? பிண்டம்னா நீ நினைப்பது போல கிடையாது. பிண்டம் என்பது ஒன்ன போல ஒரு குழந்தையை உருவாக்குவது. இதை படித்தது என் தந்தையார். என்ன குட்டி பிரச்சனை? படிச்சது எங்க அப்பன். உங்க அப்பாவை படித்தது என் தந்தையார். எங்க அப்பனை படிச்சது எங்க பாட்டன். பாட்டனை படிச்சவன் எங்க முப்பாட்டன். முப்பாட்டனை படித்தது என் தந்தையார் தான். அப்ப எங்க பாட்டி மாரெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு எங்க தாத்தா மாதிரி நான் கைப்பூல அடிச்சுட்டு இருந்தாங்களா? பட்டி குடிச்சீங்க படிச்சாங்க எப்படி படிச்சீங்க? வாழ்க்கையில் ஈடுபட்டு திருமணத்தை செய்து வாழ்க்கை ஈடுபடும் பொழுது இன்னாருக்கு இந்த நேரத்தில் இருந்தால் கொடுப்பதற்கு சொல்லி தலையெழுத்து எழுதுவது என் தந்தையார். ஏலத்தை போடுறோம். ஆமா, சரி சரி. பிண்ட பிடித்து போடுவது என் தந்தையார் தான். அவர் தான் பட்டி பிடிச்சு போடுற. அப்படி இருந்தாலும் எனக்கென்று என்ன வேலை? இப்படி தேவனுக்கு பிள்ளையாக பிறந்த நான்
ஏன் இப்படி முனிவர் கோலத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம்? சத்தியலோகத்துக்கு அதிபதியா விளக்கக்கூடிய தந்தையார் பிரம்மதேவனுக்கு பிள்ளையாக பிறந்த நான் ஆமா. இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம் என்று கேட்கின்றாய். பரமானந்தம். நாராயண நாராயண. என்ன 16? ஏய் பரமானந்தம், எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? காலையிலே தான் எழுந்து காலையிலே தான் எழுந்து தந்தையின் பாதத்திற்கு மலர் பறித்து வந்து பூஜை செய்வது வழக்கம். தந்தையின் நாள்தோறும் தந்தையின் பாதத்தை தினந்தோறும் வணங்குவது வழக்கம். உண்மைதான். ஆமா. ஒரு நாள் ஒரு தினத்தில் ஏக்கா வேலையில ஆமா. ஒரு நாள் ஒரு தினத்தில் நந்தவனத்துக்கு போகும் பொழுது ஏறி மார்க்கமாக ஆமா. பூலோகத்துக்கு தேவ கன்னிமார்கள் வந்தார்கள் குளித்து நீராடுவதற்காக. தேவ கன்னிமார்கள் வருகிறார். உண்மைதான். சரி. அது வந்த உடனே ஆமா. குளித்து நீராடி விட்டு செல்வது வழக்கம். ஆமா. அன்றைய தினம் நான் சென்றேன் அல்லவா? தேவ கன்னிகள் என்ன செய்தார்கள்? தாமரை தடாகம் என்று சொல்லக்கூடிய தெப்ப குளத்தில் குளித்து நீராடி விட்டு நடினம் புரிந்து கொண்டு இருந்தார்கள். நடினம் ஆடிக்கொண்டிருக்கிறார். உண்மைதான். அந்த வேளையில நான் சென்று பார்த்தேன் அல்லவா? அவர் ஆடக்கூடிய நடினத்தை பார்த்து சற்று மெய்சிலிர்த்து நின்று விட்டேன். டான்ஸ் ஆடுறத நீ பார்த்துக்கிற. உண்மைதான். சரி சரி. மெய்சிலிர்த்து நின்ற உடனே தந்தையின் பாதத்துக்கு மலர் பறிப்பதற்கு சற்று கால தாமதமானது. நேரம் ஆயிடுச்சு. ஆமா. ஏனென்றால் சுக்லா தேவியின் மைந்தன் சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக பூக்களை பறிக்க வேண்டும். பூக்களை பறிக்க வேண்டும். மொட்டுக்களாக இருக்கும் போது பறிக்க வேண்டும். மொட்டா இருக்கும் போதே பறிக்கணும். ஆமா. வளர்ந்து விட்டால் வாசனை போய்விடும் அல்லவா? ஆமா. அப்படி இருக்க வேளையில அடடா, தந்தையின் பாதத்திற்கு பூஜை செய்வதற்கு மலர் பறிக்க கால தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி 4 திசைகளுக்கு சென்று பார்த்தேன். நாராயண நாராயண. சூரியன் உதயமான உடனே மொட்டுக்கெல்லாம் வளர்ந்து விட்டது. இருந்தாலும் தந்தையார் பேசுவார், என்ன செய்வதுன்னு சொல்லி மௌனமாக சென்று தந்தையின் பாதத்தை வணங்கி நின்றே தந்தையை வணக்க வேண்டும். தந்தையின் பாதத்தை மலர் படிக்க சென்ற மகனே, கால தாமதமாக கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்க, தங்களின் பூஜைக்காக மலர் அடிக்க சென்ற நான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டு தந்தை சிறியதோர் பொய்யன்னு சொன்னேன். சின்ன பையன் உண்மைதான். இந்த வேலையில என் தந்தையாருக்கு ஞானக்கண் உண்டு. ஞான கண்ணு இருக்குது. பார்க்க முடியாது, பண்ண முடியாது.
சிறியதொரு பொய்யை சொன்னேன். பொய்ய சொல்றீங்க. தந்தையாருக்கு ஞானக்கண் உண்டு, ஞானத்தால் பார்த்தார். மகன் சொல்வது மெய்யோ பொய்யோ தெரியவில்லை சொல்லி ஞானத்தால் பார்த்த உடனே தேவனுக்கு பிள்ளையாக பிறந்த இவன் பொய்யை சொல்லுகிறானே என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். அப்படி பொய் சொல்லாவிட்டால் முதுக மூட்டை சுமக்கும், யார் தூண் போல் வீங்கும், தலை சுக்குநூறாக வெடிக்கும், வயிறு வண்ணா தாலி போல் உப்பட்டும் சாபம் என்றார் தந்தையார். தந்தையார் சாபத்தை கொடுத்து விட்டாரே, என்ன செய்வது என்று சொல்லி எங்கே சென்றே தெரியுமா? தந்தையார் கொடுத்த சாபத்தை எடுத்துக்கொண்டு எங்கே சென்றேன்? நேரா வெள்ளிங்கிரிக்கு சென்றேன். நேரா வெள்ளிங்கிரி பாருங்க, வெள்ளிங்கிரி சிவனை சந்தித்து என் தந்தையார் சொன்ன சாபத்தை எடுத்து கூறினேன். சரி, தந்தையார் சாபம் கொடுத்தால் கொடுத்ததான். பேர பிள்ளை வரக்கூடிய நாரதா, தந்தையார் சாபம் கொடுத்தால் கொடுத்ததுதான். அதுக்கு நிமோசனம் கிடையாது. நிமோசனம் பெற வேண்டும் என்றால், கலகம் கிடைக்க வேண்டும் என்றால், ஜெகம் என்பது உலகம், இங்கெல்லாம் ஒரு கலகம் இல்லையோ, என் ஜெகமாலை உன்னுடைய கலத்தில் தருகிறேன். எனக்கு கொண்டால் திருநாமத்தை உச்சரித்தால் உனக்கு கலகம் கிடைத்துவிடும் என்று சொன்னார். ஜெகமாலையை கொடுக்கிறார் யாரு? சிவபெருமான். சரி, அன்னிட மக்களுக்கோ அசுராதிகளுக்கோ கலகத்தை செய்து விட்டால் நிந்தித்து பேசுவார்களே, என்ன செய்வதென்று சொல்லி தாத்தாவாக வழங்கக்கூடிய இங்கே கண்ணனுக்கு சென்றேன். போறீங்க, கண்ணனின் பாதத்தை பணிந்தேன். தந்தையார் கொடுத்த சாபத்தை எடுத்து கூறினேன். தந்தையார் சாபம் கொடுத்தால் கொடுத்ததுதான், நிமோசனம் கிடையாது. அப்படி நிமோசனம் பெற வேண்டும் என்றால் என்னுடைய திருநாமமாக விளக்கக்கூடிய நாராயணா நாராயணா என்ற திருநாமத்தை உச்சரித்தால் அனைத்து பாவங்களும் என்னை வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னார். அன்று முதல் இன்று வரைக்கும் ஆத்மாவுடைய திருநாமமாக விளக்கக்கூடிய நாராயணா நாராயணா திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றேன். நாராயணா என்று அன்றிலிருந்து சொல்லியிருந்தேன். உண்மைதான். அப்படி இருந்தாலும் ஆனந்தம், இன்று எனக்கு கலகம் இல்லை. உண்மைதான். என்ன சொல்ல எதை கலகம் இருக்குதா உங்ககிட்ட? பொருளுக்கார போய் கேள்வி போயிடுவாரு. இந்த கல்லிலே கலகம் இருக்கிறது. அந்த கல்லில் கலகம் இருக்கிறதா? பகவானே, தலதலையா போட்டு காய தொட்டு கேன புண்ட போடு, வாத்தால மேல போடுற ஜவுடி இருப்பையா? நானும் பந்தத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். என் தாய தூங்கிட்டே இருக்குது. பாட்டி எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? சரி, நாங்க ஒரு 15 பேர் வந்துக்கிறோம்பா. 15 பேத்துக்கு கலகம் இருக்குது. தூங்கிட்டு இருந்தா யாரு அடிச்சாங்கன்னு தெரியாது. உக்காந்துட்டு இருக்குது பாரு. இந்த ஆயா மண்டை மேல ஒரே போட்டா 16 பேர்த்து தூக்கிட்டு போய் வச்சு குத்துவாங்க. பாமாலி என்ன மட்டும் விட்டுருவாங்க, காலில் விழுந்து ஓடி போயிருவேன். எதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லிட்டு போறதுக்கு? கலகம் எந்த இருக்குதுங்க, அடிங்க. அப்படி இல்லடா, இங்க வா. கல்லால் அடிப்பது கலகம் இல்லை. கொண்டா நான் அடிச்சுட்டு உன் பேர் சொல்லி விட்டுவாரு. கல்லால் அடிப்பது கலகம் இல்லை, சொல்லால் அடிப்பதுதான் கலகம். எப்படி தெரியுமா? தடத்தில் பாம்பு ஒன்று ஓடுகிறது, தடி கொண்டு அடிக்க வேண்டும். பாம்பு சாவக்கூடாது, தடியும் உடையக்கூடாது. கொத்தலகார புண்டை. அது மட்டும் இல்லடா, தொட்டிலில் பிள்ளை ஒன்று தூங்குகிறது,
சுருக்குன்னு கிள்ளணும். இப்படியா? கிள்ளி காட்ட பாருதா தொட்டில பிள்ளை ஒன்று தூங்குன்னு வச்சுக்க போன உடனே சுருக்கு பிடிச்சி கிளி பண்ணணும். சுருக்கு அதே நேரம் கூட சுருக்கு பிடிச்சி கிள்ற அப்படி கிள்ளனா தானே வேறு வேறு சுருக்குன்னு கிள்ளிவிட்டா குழந்தை கத்தும். அது கத்தும் பொழுது என்ன பண்ணுவேன்? தொட்டில ஆட்டிட்டு இருப்பேன். தொட்டில ஆட்டி விடுவேன். யார் வந்து கேட்டா தகுமானத்தையும் சொல்லிடுவோம். திருட்டு புண்டா சொல்லி விட்டுருவான், ஆட்டி விட்டுருவான். எங்க அம்மாட்ட பதிலும் சொல்லி விடுவேன். ஆமாடா, இப்படிதான் என்னுடைய கலகம். இருந்தாலும் காலையெல்லாம் வாங்காலி அடிக்குது ஒண்ணு. இன்று எனக்கு கலகம் இல்லை. பரவாயில்ல. தாத்தா கொடுத்த ஜெகமாலை உச்சரித்தால் கலகம் தெரிந்து விடும். போற்றி மாதாகி போற்றி போற்றி சாம சிவனே போற்றி எண்ணில் இருப்பவனே போற்றி ஏகாந்த மூர்த்தியே போற்றி 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 உன் பொன்னடி கமலம் போற்றி சங்கர சிவ சாம தேவனே தேவா அம்மா என்ன தண்ணி கொடுத்துருக்குற? வயிற்று அனந்தாப்புல உட்காந்து போய் எடுத்துட்டு கொலை கழுவிட்டு சொம்ப வச்சுட்டு வந்து என்ன புடிச்சிட்டாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு விடுவாங்க. தினந்தாப்புல உட்காந்ததை பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சாமி வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். ரொம்ப கொடுத்து பாலாசம் கேட்டுப்பா. நீட்டா பீ வந்துருச்சுன்னா எஞ்சி விட்டு வந்து இதுக்கு மேல சொம்ப ஆகாது. அதாவது சிவபெருமான் கொடுத்த ஜெகமாலை உச்சரிக்கும் பொழுது எனக்கு கலகம் வந்து விட்டது என்று கூறினேன். கலகம் வந்து விட்டது. அது மட்டுமல்ல, சிவபெருமான் கொடுத்து கலகத்தை பெற்று சிவபெருமானுக்கே கலகத்தை செய்து எங்க கலகம் வந்துருச்சு? எத்தனை கலகம் செஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் இன்று கலகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏக சக்கரவர்த்தி ஆண்டு வரக்கூடிய யாரு அந்த மதிசூரியத்தில் சென்றால் அங்கே இருக்கிறது கலகம். அது ஜோரம். ஆமா, போலாமா? வா போலாம்.